வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம மட்டன் கீ ரோஸ்ட் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு, ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்குறோம். ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா வரமிளகாய், ஒரு 7 வரமிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 5 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்குறோம் கலருக்காக. சரி வாங்க முதல்ல இந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். தண்ணி லேசாக சூடாகட்டும். தண்ணி சூடான பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் மற்றும் காஷ்மீரி சிவப்பு மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் தக்காளியையும் சேர்த்துக்குவோம். அடுத்து இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகு சீரகம் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு மற்றும் ஏலக்காய் இருக்கிறதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நம்ம இப்போ மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ வாங்க மட்டன் கீ ரோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு, நம்ம கீ ரோஸ்ட் செய்ய போகிறோங்கிறதுனால நான் இன்றைக்கி வெறும் கீ மட்டும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து வறுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வாங்க இந்த கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்குவோம். நெய் சூடான பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் வேறு எதுவும் தாளிக்கிறதுக்கெலாம் சேர்க்க வேணாம். நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மசாலாவை சேர்த்தாலே போதும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துருக்குறோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நெய்யோட மசாலா சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி இந்த மசாலாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் நல்லா ஃபுல்லாக வேகிற அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பின்னாடி இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நம்மளோட கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். நம்மளோட மட்டன் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் ஃப்ளேவராக இருக்கும்.
டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மட்டனோட நம்மளோட மசாலாலாம் எந்த அளவுக்கு கோட் ஆகியிருக்கு அப்படின்னு. பீசஸ்லாம் கூட ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அடிக்கடி செய்வீங்க உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.